நண்பர்களே, இன்றைய உலகில் எல்லோரும் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சற்று யோசிங்க, நம்மை விட்டு பணம் எப்போதும் ஏன் போய்விடுகிறது? புத்தர் சொன்னார், பணம் எப்போதும் ஞானம் இருக்கும் இடத்தில்தான் தங்கும். இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் 4 முக்கிய செலவுகளைப் பற்றி. இவற்றை நீங்கள் இன்று நிறுத்தவில்லை என்றால் கோடியை சம்பாதித்தாலும் உங்கள் பைகள் எப்போதும் காலியாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போது இந்த 4 செலவுகளையும் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களை பணக்காரனாக மாறுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. இந்த காணொளியின் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு நடுத்தர மனிதனும் பணக்காரனாக மாற வேண்டும் என்பதே. அதற்காகவே இந்த 4 செலவுகளை நிறுத்த வேண்டும். ஆரம்பிக்கும் முன் நம்முடைய வாழ்க்கை பாடங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நாம் உங்களுக்கு தினந்தோறும் பணக்காரனாக மாற உதவும் குறிப்புகளை வழங்கக் கூடுகிறோம். வாருங்கள், இப்போது அந்த 4 செலவுகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதில் இந்த 4 இடங்களில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும். உண்மையாகவே உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கியிருக்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள். செலவு 1, ஆடம்பர செலவு. மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தும் வீண் செலவு. நானும் சீக்கிரம் ஒரு கார் வாங்க வேண்டும். இந்த ஆடம்பர செலவுதான் உங்களை முழுமையாக ஏழ்மையில் ஆழ்த்துகிறது. நண்பர்களே, நம்மிடையே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் ஆடம்பரத்தின் காரணமாகவே மற்றவர்களுக்கு முன்னால் தங்கள் மதிப்பை காட்டுவதற்காக கார் வாங்குவது, விலை உயர்ந்த நகைகள் வாங்குவது, விலை உயர்ந்த மொபைல் போன்கள் வாங்குவது, அல்லது நம் வாழ்க்கையில் தேவைப்படாத விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற பல பொருட்களை வாங்கி வருகிறார்கள். நாம் நம் தேவைக்கும் மீறி ஏதாவது வாங்குகிறோம் என்றால் அது நம்மை மகிழ்விப்பதற்காக அல்ல, நம் பெருமையை பாதுகாக்கவே. இந்த செலவு நம் உண்மையான தேவைகளுக்காக இல்லை, மற்றவர்களை ஈர்க்கும் எண்ணத்தின் விளைவாக வருகிறது. இதனால் நமக்கு வெறும் நஷ்டம் மட்டுமே தவிர எந்த லாபமும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் உண்மையிலேயே பணக்காரராகவும் பாதையில் செல்ல விரும்பினால் இந்த செலவுகள் அனைத்தையும் முதலில் நிறுத்த வேண்டும். மேலும் அந்த பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்கள். யாரையாவது பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீர்கள். நீங்களும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்பவே செலவிட வேண்டும். செலவு 2, இணையவழி செலவுகள் மற்றும் ஆட்டோ டெபிட் வசதியை நிறுத்தி வையுங்கள். இணையவழி செலவுகள் என்பது சிறியதாய் தோன்றுவதும் ஆனால் தொடர்ந்து நடைபெறும் ஒரு மெல்லிய அழிவாகும். இவை சத்தமின்றி நம்முடைய வருமானத்தை மெதுவாக விழுங்கிக் கொள்கின்றன. ஒரே நேரத்தில் பெரிதாய் தோன்றாத இச்சிறு செலவுகள் ஒரு மாதத்தில் நம் சேமிப்புகளை காணாமல் செய்து விடுகின்றன. எனவே உங்கள் பணத்தை பணமாக கேஷ் வைத்து மட்டுமே செலவழிக்க வேண்டும். மொபைல் போனில் உள்ள எந்த ஒரு செயலியையும் பயன்படுத்தி பணத்தை செலவழிக்காதீர்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரியாது, நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் பிறகு போன் மூலம் பணம் செலுத்தினால் உங்கள் பணம் செலவழிந்ததாக உங்களுக்கு அதிக சிரமம் இருக்காது. ஏனென்றால் அந்த பணம் உங்கள் பாக்கெட்டில் இருந்து போவதில்லை. ஆனால் உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து செலவழித்தால் ஐயோ, பணம் செலவாகிறது என்று சற்று உணர்வீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதை செய்து பாருங்கள். கடைக்கு சென்று பிறகு எந்த பொருளுக்கான பணத்தையும் உங்கள் போன் மூலம் செலுத்தாதீர்கள். உங்கள் பணம் செலவழிகிறது என்று உங்களுக்கு அதிகமாக தோன்றாது. நாள்தோறும் யுபிஐ வழியாக வாங்கப்படும் தேநீர், சமோசா, சிற்றுண்டிகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 1000 முதல் 2000 வரை செலவாகின்றன. மிக மோசமானது என்னவென்றால், இவை பெரிதாய் தெரியாமல் சிறிது மகிழ்ச்சியைத் தருவதால் நாம் அவற்றை எண்ணிக்கொள்ள மறந்துவிடுகிறோம். சிறு சிறு யுபிஐ செலவுகள் நமக்கு பெரிய பாதிப்பு தரும். எனவே இணையவழி செலவுகள் மற்றும் ஆட்டோ டெபிட் வசதியை நிறுத்திக் கொள்ளுங்கள். செலவு 3, உறவினர்களும் சமுதாய அழுத்தமும் ஏற்படுத்தும் செலவு. நம்முடைய வருமானம் நம்முடைய கனவுகளை சாதிக்கவே இருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை உறவினர்களின் பாராட்டை பெறுவதற்காகவே வீணடித்து விடுகிறோம். திருமணம், பிறந்த நாள் விழா, திருவிழா, எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் செலவு செய்கிறோம். ஏன்? மக்கள் என்ன பேசுவார்கள் என்ற அந்த பயம் நம்மை உள்ளுக்குள்ளே உண்ணுகிறது. ஒரு உறவினர் திருமணத்திற்கு 1500 ரூபாய் மதிப்புள்ள சேலையை அணிந்து சென்றால்தான் நம்மை குறை சொல்வாரோ என்று பயப்படுகிறோம். அதற்காக 5 இலட்சம் செலவில் கடன் வாங்கி ஓர் நிகழ்வை நடத்துகிறோம். பாட்டி மகிழ வேண்டும், உறவினர் பார்த்து வியக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அடுத்த நாளே தவணை சுமையும் மனக்கலையாமையும் நம்மை பதற வைக்கிறது. இதோ உண்மை நிகழ்ச்சி 1. திரு ராஜ், வயது 60, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஓர் எளிய விவசாயி. அவருக்கு 3 மகள்கள். பெரிய மகளின் திருமணத்தில் சமுதாய அழுத்தத்தால் தாக்கப்பட்டு 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள திருமண மண்டபம், 50,000 ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் 1,00,000 மதிப்பிலான உணவு. ஆழ்கடனில் ஏன் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவே மொத்தமாக 2,50,000 ரூபாய் செலவாகிற்று. வருமானம் மாதத்திற்கு வெறும் சில ஆயிரம். நிலம் அடமானம் வைத்து கடன் பெற்றார். மக்கள் பாராட்டினர், திருமணம் அருமை என்றார்கள். ஆனால் அடுத்த நாள் வங்கி அழைப்புகள் தொடங்கின. வீட்டில் அமைதி இல்லை. கடனுக்கான பயம் மட்டும் நிலைத்திருக்கிறதாம். அடுத்த மகளின் திருமணம் வரைக்கும் தவணைகள் மற்றும் மன அழுத்தம் மட்டும் வாழ்க்கையை வட்டமிட்டன. இப்போது ராஜ் சொல்லுகிறார், மகளின் திருமணம் ஒரு நாள்தான்.
ஆனால் அந்த காற்று காட்சிக்கான செலவு என் பல ஆண்டுகளுக்கான தண்டனையாகவே மாறிவிட்டது. இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. சமுதாயம் உங்களுக்கு ஒரு நாள் பாராட்டை கொடுக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை மற்றும் ஜேபத்திற்கு பல ஆண்டுகளாக மெலனமான வேதனையை அளிக்கும். நாம் யாருக்காக இந்த சீரழியும் செலவுகளை செய்கிறோம்? அவர்களே அடுத்த நாள் தங்கள் வீடு சென்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் வங்கியின் முன்னால் நின்று கொண்டிருப்பீர்கள். எனவே மதிப்பு பணத்தில் கிடைக்காது, அது உங்கள் நிலையை அறிந்து மகிழ்ச்சியுடன் வாழும் சிந்தனையில்தான் பிறக்கிறது. நான்காவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் கடன் மற்றும் தவணைத் தொகையில் பொருள்களை வாங்குவது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் கடன் வாங்கி பெரிய பெரிய பொருட்களை வாங்குகிறார்கள். உதாரணத்திற்கு கார், பங்களா, மொபைல், பிறகு அதற்கான பணத்தை செலுத்துகிறார்கள். உதாரணமாக இன்று நாம் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறோம். கிரெடிட் கார்டு நம்மிடம் உள்ள பணத்தை அல்லது நம்மிடம் வரப்போகும் பணத்தை செலவழிக்க சொல்கிறது. அந்த பணத்தை நாம் செலவழித்து விடுகிறோம். அப்படியானால் நாம் எப்படி பணக்காரர்களாக முடியும் என்று யோசித்து பாருங்கள். பணக்காரராவத பற்றி யோசிக்கிறோம். பணக்காரராவதற்கான வீடியோக்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த விஷயங்களை முழுமையாக பின்பற்றுவதில்லை. கடன் வாங்கி நிலம் வாங்கி அதிலிருந்து லாபம் கிடைக்கும்போது கடனை திருப்பி செலுத்துவோம் என்று நினைக்கும் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதில் கிடைக்கும் லாபத்தை விட கடனுக்கான வட்டியை அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்வதில்லை. தவணைத் தொகையில் அடிமையாய் வாழ்க்கை இன்று வாழ்க்கையின் சந்தோஷங்களை நாம் எதிர்கால அடிமைத்தனத்துடன் பரிமாற்றிக் கொள்கிறோம். தவணைத் தொகை எளிமையான மாத கட்டணமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒவ்வொரு மாதமும் மன அழுத்தத்திற்கான கட்டணம்கிறது. தவணை வழியாக நாம் ஒரு கைபேசி, இருசக்கர வாகனம், குளிர்சாதன பெட்டி, வீட்டு அலமாரி, காரும் கூட வாங்கலாம். சில சமயங்களில் உடைகளுக்கே கூட தவணை வசதியை உபயோகிக்கிறோம். ஆனால் நாமே வாங்க முடியாத பொருள்களை இந்த மாத தவணை எங்கள் வாழ்க்கைக்குள் கட்டாயமாக நுழையச் செய்கிறது. அதன் பிறகு அது நம்மை அடிமையாக்குகிறது. இதோ ஒரு உண்மை நிகழ்வு. ராஜா என்பவன் 28வது வயதுடைய ஒரு தகவல் தொழில்நுட்ப பேரியாளர். புனேயில் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றுகிறான். அவன் மிகுந்த விலையுள்ள ஆடைகளை அணிகிறான். ராயல் என்ஃபீல்ட் வாகனத்தில் அலுவலகம் செல்வான். ஐபோன் 17 கைபேசியாக வைத்திருப்பான். ஆனால் உண்மையான வாழ்க்கை 20,000 ரூபாய்க்கான இருசக்கர வாகன தவணை, 5,000 ரூபாய்க்கான கைபேசி தவணை, 1,060 ரூபாய்க்கான கடன் அட்டை தவணை, 10,000 தனிப்பட்ட கடன் தவணை. இதை சேர்த்தால் மொத்தமாக 40,100 ரூபாய்கள் மாதத்திற்கு தவணைகளாக செலவாகின்றன. ஆனால் அவனுடைய வருமானம் 50,000 ரூபாய்தான். சேமிப்பு 0. ஒரு நாள் அவனுடைய தந்தை மோசமான உடல் நிலையில் இருந்தார்கள். ஆனால் ராஜா பணமில்லை. யாரிடம் உதவி கேட்கவும் முடியவில்லை. தன்னம்பிக்கையும் இல்லை. அப்போது அவன் உணர்ந்தான், நான் எல்லாவற்றையும் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் என்னை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. நினைவில் கொள்க, தவணை என்பது ஒரு சங்கிலி போல. அது தென்படாது, ஆனால் நம்மை நெருக்கி தக்க வைத்துவிடும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தவணையில் வாங்கும் பொருள் நம்முடைய எதிர்கால வருமானத்தை நம்மால் முன்கூட்டியே அடமானம் வைக்கச் செய்கிறது. உண்மை எது தெரியுமா? நீங்கள் இல்லாமல் வாழ முடிந்த பொருளை கடனில் வாங்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் வாங்காமல் இருப்பதே ஒரு நிதி சாதனையாகும். நடவடிக்கை வழிகாட்டிகள். ஒவ்வொரு தவணைக்கும் முன் உங்களிடம் நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இது உண்மையாகவே தேவையா? அல்லது சமூக அழுத்தத்தாலோ காட்சிப்படுத்த வேண்டிய நோக்கத்தாலோ வாங்குகிறேனா? தவணை செலவுகளை உண்மையான தேவைகளுக்கே மட்டுப்படுத்துங்கள். வீடு வாங்குவதற்கான கடன் சரி, கல்விக்கான கடனும் ஏற்கத்தக்கது. ஆனால் பிராண்டட் கைபேசி, வாகனம், அலமாரிகள் இவையெல்லாம் தேவையா என்று மீண்டும் சிந்தியுங்கள். எனவே நண்பர்களே, இப்படிப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்யாதீர்கள். கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீர்கள். நண்பர்களே, இந்த காணொளியில் சில தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்களுக்கு உதவ முயற்சித்திருக்கிறோம். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் உங்களிடம் பணம் சேமிக்கப்படும். தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு பயன்படும். தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் நமக்கு உதவும் போது நமக்கு கிடைக்கும் மன அமைதி உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் மணியை அழுத்த மறக்காதீர்கள். விரைவில் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம்.